குலதெய்வத்தின் சாபம் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நமது முன்னோர்கள் வழி வழியாக வணங்கும் ஒரு தெய்வமே குலதெய்வம். மற்ற அனைத்து தெய்வங்களை காட்டிலும் குலதெய்வத்திற்கு சக்தி அதிகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டுமே வணங்கத் தொடங்கி குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டால் குலதெய்வத்தின் சாபம் உண்டாகும். குலதெய்வ சாபம் உள்ள ஒருவருக்கு திருமணத்தில் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சிலருக்கு குழந்தை பேறு இருக்காது. எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் தடைகளும் தாமதமும் உண்டாகும். தொட்ட காரியம் துவங்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதே இருக்காது. வீட்டிற்கு எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் பணம் சேராது. இப்படி குலதெய்வம் சாபம் இருந்தால் பல துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது நம் குடும்பத்திற்கு மட்டுமில்லாமல் அடுத்த சந்ததியினருக்கும் தொடரும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை உண்டாகும். அப்படியே போனாலும் குலதெய்வத்தை வழிபட்ட திருப்தி இருக்காது. கோவிலுக்கு சென்று வந்ததும் வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகும். இழப்புகள் உண்டாகும். பொருள் இழப்பு, பண இழப்பு, கால்நடை இழப்பு போன்றவை உண்டாகும்.